திருக்கோயில்களுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கும் இறையன்பர்களுக்கும் அமுது படைக்கும் அன்னதான திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் மேலும் 206 திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். பூஜை செய்ய வசதியில்லாத 10,000 சிறிய கோயில்களுக்கு தலா 2,440 ரூபாய் வீதம் 2,44 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 வகையான பூஜை பொருட்களை திருக்கோயில் பூசாரிகளுக்கு முதலமைச்சர் வழங்கினார். அன்னதான திட்டத்தில் பணியாற்றி வரும் 820 பணியாளர்களுக்கு பணி வரன்முறை செய்து காலமுறை ஊதியத்திற்கான ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று வரிகளுக்கேற்ப திருக்கோயில்கள் வாயிலாக இறையன்பர்களுக்கு அமுது படைக்கும் அன்னதான திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 2002ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் தற்போது 518 திருக்கோயில்களில் நடைபெற்று வரும் அன்னதான திட்டத்தினால் ஒரு நாளைக்கு 47,809 பக்தர்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டம் ஆன்றோர்கள், சான்றோர்கள், இறையன்பர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதை அடுத்து திருக்கோயில்களுக்கு வருகை புரியும் பக்தர்களுக்கு பெரும் பயனளிக்கும் இத்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 206 திருக்கோயில்களுக்கு அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 206 திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று தொடங்கி வைத்தார். இதன் மூலம் திருக்கோயில் ஒன்றுக்கு 50 பக்தர்கள் வீதம் நாளொன்றுக்கு 10,300 பக்தர்கள் பயன்பெறுவர். கிராமப்புறங்களில் உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் அமைந்துள்ள திருக்கோயில்கள் உள்ளிட்ட 10,000 சிறு சிறு திருக்கோயில்களுக்கு முறையான பூஜை செய்திட ஏதுவாக பித்தளை தாம்பாளம், தூபக்கால், மணி, கார்த்திகை விளக்கு மற்றும் தொங்கு விளக்கு ஆகியவை 2,50 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சட்டமன்ற பேரவையில் அறிவித்திருந்தார். அதன்படி பூஜையே செய்ய வசதியில்லாத 10,000 சிறு சிறு திருக்கோயில்களுக்கு தலா 2,440 ரூபாய் மதிப்பிலான 5 பூஜை பொருட்கள் என மொத்தம் 2,44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பூஜை பொருட்களை வழங்கும் அடையாளமாக 5 திருக்கோயில் பூசாரிகளுக்கு பூஜை பொருட்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று வழங்கினார். திருக்கோயில்களில் அன்னதானம் வழங்கும் பணிகளில் சமையல் செய்பவர், உதவியாளர், துப்புரவாளர் என்ற நிலைகளில் 673 பேர் தினக்கூலி அடிப்படையிலும் 147 பேர் தொகுப்பூதிய அடிப்படையிலும் ஆக மொத்தம் 820 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் நீண்ட காலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை சீரமைத்திட தங்கள் பணியினை ஊதிய விகித அடிப்படையில் வரன்முறைப்படுத்திட வேண்டுமென்று கோரிக்கை விடுத்திருந்தனர். இவர்களது குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தினக்கூலி மற்றும் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் பணியாளர்களின் தகுதி மற்றும் நன்னடத்தை அடிப்படையில் ஊதிய விகிதம் நிர்ணயம் செய்யப்பட்டு அவர்களது பணி வரன்முறை செய்யப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சட்டமன்ற பேரவையில் அறிவித்திருந்தார். அதன்படி திருக்கோயில்களில் நடைபெறும் அன்னதான திட்டத்தில் தினக்கூலி மற்றும் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வரும் 820 பணியாளர்களுக்கு பணி வரன்முறை செய்து காலமுறை ஊதியத்திற்கான ஆணையினை வழங்கிடும் அடையாளமாக 2 பணியாளர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உணவு, இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு SP சண்முகநாதன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு KC வீரமணி, அரசு தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், சுற்றுலா, பண்பாடு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் முனைவர் ரா கண்ணன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் முனைவர் மா வீரசண்முகமணி, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை ஆணையர் முனைவர் தா கார்த்திகேயன், சுற்றுலாத்துறை ஆணையர் திரு ஹர்சஹாய் மீனா மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.